கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் ஒரு பரபரப்பான ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நீக்கப்பட்ட சசிகலா அவர்களை சந்திச்சிருக்கீங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சந்திப்பு உங்களுடைய தாயார் அவங்களுடைய மறைவுக்கு ஆறுதல் அந்த இரங்கல் சந்திப்பாக இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் தற்போது எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்க பேசின அந்த பேட்டி கூட அப்படிதான் இருந்துச்சு. இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்னங்க சார்? முதல்ல நெறியாளர் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சொல்றதை திரும்ப பெறுங்க. ஏன்னா அவங்க தான் அம்மாவுடைய மறைவுக்கு முன்பாக உண்மையான பொதுக்குழுவால் உண்மையான அதிமுக சட்ட விதி 42 கீழ் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட விதி அடிப்படையில் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர். உண்மையாக காலில் விழுந்து ஊர்ந்து எடப்பாடி மாதிரி முதலமைச்சர் பதவி வாங்காம உண்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர். பாஜகவின் சதியால் முதலமைச்சராகவில்லை, பாஜகவுடைய சதியால் அக்ரஹாரத்துக்கு சிறைக்கு சென்றார். பாஜகவின் சதியால் அவர் இன்றைக்கு ஆதரவாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது என்னுடைய கருத்து. ஓகே. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகவியாளர்களும் கூட என்கிட்ட கேட்டாங்க, சின்னம்மா அவர்கள்தான் அவருடைய இரத்த உறவு மகாதேவன் அவர்கள் என்னை அழைத்து புரட்சி தலைவி அம்மா அவரிடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். இரத்த உறவினர் எங்களுடைய குடும்பத்திற்கு பாச உணர்வோடு என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த தமிழ் மண்ணில் சுயமரியாதைக்காரனாக என்னை நடமாட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாயார் முத்துச்சர் அம்மாவுடைய மறைவு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஏற்பட்டது. பல்வேறு தலைவர்கள், இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் சங்கிகளை தவிர நானே வரக்கூடாதுட்டேன். என் வீட்டு நல்லது கெட்டது ரெண்டுக்குமே சனாதன சங்கிகள் கூட்டம் வரக்கூடாதுன்றது என்னுடைய கட்டுப்பாடு. சனாதன சங்கிகளை நான் மனிதனாவே மதிப்பதில்லை, அவங்கள ஒரு மனித பிறவிலாவே மதிப்பதில்லை. நாகரிகம் கருதி கூட அவங்கள நல்லது கெட்டது கூப்பிடுவாங்க, அதுக்கு கூப்பிடக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பகிரங்கமா சொல்லிட்டேன். நட்பின்னு அடையாளம் நட்பே கிடையாது எனக்கு. பாஜகக்காரன் எவன் ஒருத்தனை மோடியை வாழ்கின்றானோ, பாரதிய ஜனதா RSS இந்து முன்னணின்னு சொல்றானோ, அவன் எனக்கு நட்பே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நான் இருந்தேன். அனைவரும் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. நான் இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத மீளா துயரத்தில் என்னுடைய தாயார் மறைவில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் தான் நான் இருக்கேன். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்காக நான் பல்வேறு ஏணிப்படியா தியாகங்கள்லாம் புரிஞ்சிருக்கேன். ஆனால் பலர் நன்றி கெட்டத்தனமா ஒரு தாயாரை இழந்திருக்கிறார், அவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிப்புன்னு கூட யாரும் சொல்லாத ஒரு நன்றி கெட்ட உலகத்தில் வாழ்றோம்னு ஒரு வேதனையாகவும் இருக்கு. ஆனால் அந்த வேதனைக்கு மத்தியில் நான் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவருடைய கணவர் மொழிப்போர் தளபதி ஈழப் புலிகளுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக, ஈழ மக்களுக்காக பல்வேறு உதவிகளை ஆற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த மா நடராஜன் அவர்கள் மறைவின் போது நான் சென்றபோது சின்னம்மா அவர்களை சந்தித்தேன். அதற்கு பின்பாக நான் அவர்களை சந்திக்கவில்லை. நான் அரசியல் களத்தில் திராவிட மாடல் நம்முடைய மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலினை ஆதரிப்பதற்கு காரணம் ஒற்றை காரணம். நான் திமுகவில் வளர்ந்தவன், திமுகவில் பிறந்தவன். திமுகவை இன்னைக்கு நான் ஆதரிப்பதற்கு காரணம் ஒற்றை காரணம். இந்தியாவிலே சனாதனத்தை, சனாதன சங்கிகளை, சனாதன கொள்கைகளை தமிழ் மண்ணில் நுழைய விடாமல் விரட்டுகின்ற பேராற்றல் படைத்தவர் நம்முடைய தளபதி ஸ்டாலினுக்காக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் சமரசமின்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை 2019
நாம் நடத்துகின்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேர்தல் செலவு கூட சிங்கிள் டீ வாங்காமல் திமுகவை பம்பரமாக சுழன்று பணியாற்றி அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இயக்கம் தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம் சித்தாந்தம், கொள்கை. ஓகே சார். இன்னைக்கு சின்னம்மா இந்த நிலையில நான் ஒரு ஆறுதலை, எனக்கு ஒரு தேர்தலை எதிர்பார்க்கிற நேரத்தில் ஒரு தாய் உள்ளத்தோடு, அந்த இரத்த பாசத்தோடு, ஒரு குடும்ப உறவாக, ஒரு குடும்ப சொந்தமாக, எங்கள் உறவினர் என்ற அடிப்படையில் அவர் ஒரு அதிமுக பொதுச் செயலாளர், ஒரு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர், ஒரு 33 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியையும் ஆட்சியையும் புரட்சி தலைவர் அம்மா நடத்தியும் போது நிழலாக இருந்தவர். அவர் எனக்கு ஆறுதல் சொன்னதும், உடனடியாக என் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னதும் என் மனதில் நீங்க முடியாத ஒரு நெகிழ்வாக, ஒரு ஆறுதலாக இருந்தது. இந்த நிலையில உடனடியாக அவர் என்னை அவருடைய உதவியாளர் மூலமாக, நான் சென்னையில் பல்வேறு தேர்தல் களத்தில் நிற்க வேண்டிய பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தால் நான் வீட்டிற்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. அவரும் அவர் குடும்பத்தினரும் என்னை சந்திக்கும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நானும் என் துணைவியார் ஜெயலட்சுமி, என்னுடைய மகன் வழக்கறிஞர் பொன்குமரன், இவர்கள் மட்டும் அவரை சந்திக்கலாம்னு நினைச்சேன். அதில் அரசியல் களத்தில் வேற சாயம் பூசிடக்கூடாதுல்ல. அதனால் எங்கள் கட்சியுடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை நேற்றைக்கு சென்னையில் நடத்தி, இந்த மாதிரி சின்னம்மா அவர்கள் அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்குகிற காலகட்டத்தில் நம்ம போய் சந்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த சந்திப்புல அரசியல் சாயம் வேற மாதிரி பூசிடக்கூடாது. நமக்கு சித்தாந்தவாதி, நம்ம கருத்தியல்வாதி, நம்ம பெரியாரிஸ்ட். என்னுடைய கொள்கையை யார் தவறு பண்ணாலும் அவர்களை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் எதிர்ப்பது. சாதாரண ஆளு, சாமானியமானவன் கொள்கைக்கு உறுதுணை என்றால் அவனை என் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது. இதான் என் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நான் என்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அம்மா சின்னம்மா அவர்களை சந்திக்க போறேன், நீங்களும் வாங்க, மரியாதை நிமித்தமா சந்திப்போம் சொல்லி உயர்மட்ட குழு உறுப்பினரையும் அழைத்து சென்று சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். அந்த ஆறுதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்து, இருந்தாலும் இது ஒரு அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்காது? இது அரசியல், இது குடும்ப உறவு, எங்க உறவினர், எங்க ரத்த பாசம். ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு தாய் இழந்தவனுக்கு உடனடியாக அரசியல் கதை சொன்னேன். நன்றி கட்ட அரசியல் தலைவர்கள் பல பேர் இருக்கான்னு சொல்றேன்னா நான் அவ்வளவு பெரிய வேதனையோட சொல்றேன். அவங்க நல்லது கட்டதெல்லாம் பங்கெடுத்திருக்கான். தாய் இறந்திருக்கிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு கூட பல பேர் நன்றியை மறந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லலை. அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்லணும். தாகத்துக்கு தண்ணீர், பசிக்கு உணவு, சரிங்களா, அறிவுக்கு தீனி, நம்முடைய செவிக்கு நல்ல செய்தி வேணும், நல்லதை பார்க்க வேண்டும், கண்ணுக்கு இனிமையான குளிர்ச்சியானதை பார்க்கணும். அது மாதிரி மனிதனுக்கு தேவை என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் இறந்த சோகத்தில் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை அந்த கடமையை செஞ்சது தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள். நம்முடைய டாக்டர் திருமாவளவன் இருக்காரு, நாகை திருவள்ளுவன்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தார். இது மாதிரி பல்வேறு ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள், பல்வேறு முற்போக்கு தலைவர், ஆதித்தமிழர் பேரவை, நான் பேர்களை சொன்னால் எஸ்டிபி தலைவர், நம்முடைய தளபதி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், பல்வேறு நபர்கள் சொன்னாங்க. இருந்தாலும் கூட நமக்கு இதுல இவருக்கு ஆறுதல் சொல்றது கூட ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண ஆளுகள்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க ஒரு ஆறுதல் சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அதனால வந்தமே தவிர பேட்டியாளர்கிட்ட தான் நான் கொடுத்தேன். அப்போ வரும்போது, அதாவது ஒரு கடைக்கு போறேன், இட்லி கடைக்கு போறேன், இட்லி சாப்பிடாம வர முடியாது, சரிங்களா. பலசர கடைக்கு போறோம், பலசரக்கு வாங்கிட்டு தான் வர முடியும். துணி கடைக்கு போய் துணி ஒரு கர்ச்சிப்பாவது வாங்கிட்டு வரணும். அது மாதிரி அரசியல்வாதி அவங்க குடும்ப உறவு, சொந்தம், நட்பு, ரத்த உறவு இதெல்லாம் தாண்டி அவங்க இன்னைக்கு அரசியல் களத்தில் வேகமா பாயக்கூடிய திராவிட இயக்கத்துடைய ஒரு வேகமான வளர்ச்சியை அதிமுக கொண்டு வரணும்னு அவங்க இப்போ வேகமா இறங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என் தாயார் இருந்திருக்காங்க. போன வருஷம் இல்லை, போன வாரம் இதே கிழமை, செவ்வாய்க்கிழமை. அதனால உடனடியாக ஆறுதல் சொல்லி உடனடியாக அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் அவங்கள
அவங்க இல்லத்துக்கே வந்து என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சந்தித்தேன். அங்கே அரசியல் நிகழ்வும் பேசப்பட்டது. நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு பொய் சொல்லாத அரசியல்வாதி நான். சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிலர் வந்திருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. அவங்களுடைய ஆதங்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சியை நான் ரொம்ப பொறுமையோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாமானியனுக்காக, சாதாரண மக்களுக்காக உருவாக்கின கட்சியை இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட, எடப்பாடி பழனிசாமி பேர அவர் சொல்லலை, அவங்க சொல்லாம துரோகிகள் இந்த கட்சி அழிக்கிறாங்க, இனிமேல் நான் விட மாட்டேன். இந்த 2026 என்னுடைய பங்கு இருக்கும். அந்த பங்கு மிகப்பெரிய ஒரு சவுக்கால் அடிக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் போட்டுற மாதிரி இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, அதிமுகன்ற இயக்கத்தை, இப்போ நான் சொன்ன மாதிரி நன்றி கெட்டவங்க, அந்த அம்மாவுக்கு நன்றி கெட்டு காலில் விழுந்து ஊர்ந்து போய் அவங்களுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்தவங்க கிட்ட நான் பாடம் புகட்டுகின்ற இந்த தேர்தலாக அமையும் அப்படின்னு ஏதோ வியூகம் வகுக்கிறாங்க. அந்த வியூகத்தை நம்ம கேட்க முடியாது. அவங்க ஒரு வியூகம் வகுக்கிறாங்க, அவங்களுடைய அதிமுக. அப்ப எங்க கருத்தாக நாங்க என்ன பதிவு பண்றோம்னு கேட்டா, அதிமுக திமுக 2 இயக்கம் தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இருக்கணும். இந்த 2 இயக்கம் தான் பேரறிஞர் அண்ணா தலைமையில் 67 ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற கட்டமைப்புகளை, இந்தியாவே திரும்பி பார்க்கிற கல்வி, மேம்பாடு, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு அனைத்திலையும் முன்னேறிக்குன்னு சொன்னால் திமுக அதிமுக என்ற கட்டமைப்பு தான். அது திமுக முந்துதா அதிமுக முந்துதான்றது நான் வரல. அண்ணா பேரை சொல்லுகின்ற, பெரியார் பேரை சொல்லுகின்ற திராவிட கருத்தியல் 2 இயக்கம் தான். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல திமுக கருத்தியல் ரீதியாக செயல்படுது, அதிமுக 50% கம்மி தான். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இப்ப இந்த இருதுருவ அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது பாஜக சங்கிகளுடைய சதி. புரட்சித் தலைவர் அம்மா மறைவுக்கு பின்பாக சின்னம்மா அவர்களை சிறைக்கு அனுப்பிச்சு விட்டுவிட்டு இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வத்தை கொத்தடிமையாக வைத்து அதிமுகவை அழிக்க முனைகிறது என்ற குற்றச்சாட்டை பல்வேறு காலகட்டங்களில் நான் பேட்டியாக அளித்திருக்கிறேன். இன்னைக்கு சின்னம்மா அவர்களுடன் அவருக்கு வேண்டியவுடன் நான் சொன்ன கருத்து, தமிழகத்தில் அதிமுக கட்சியை மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா யார் இருக்கக்கூடாது நினைக்கிறா? திமுக நினைக்குதா? இல்ல. திமுகவை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக அதிமுக விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த கட்சியை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த தடவை ஊழல் வழக்குகளை, ஊழல் மந்திரிகளை நான் சிறையில் வைப்பேன் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொன்னாரு. எந்த ஊழல் அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரு? இல்ல. அதை போன்று திமுக அழிக்க நினைக்கவில்லை அண்ணா திமுகவை. இன்னைக்கு அழிக்க நினைக்கிறது என்ன? RSS, பாஜக. அவங்க சித்தாந்தம் என்ன? அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டா, தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கணும், அண்ணா திமுகவை அழிக்கணும். இந்த தேர்தலில் முதல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம அண்ணா திமுகவை அழிக்கணும். அது எப்படி அழிக்கணும்? அண்ணா திமுகவோட கூட்டு சேர்ந்து, வட மாநிலங்களை பார்க்குறோம், மும்பையில் பார்க்குறோம், எல்லா மாநிலங்களும் பீகாரில் பார்க்குறோம், கூட்டு சேர்ந்து அண்ணா திமுகவை அழிச்சிட்டு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியலை மாற்றி திமுகவா பாஜகவா அப்படின்ற அரசியலை கொண்டு வந்து அடுத்த 5 ஆண்டு கழிச்சு திமுகவை அழிக்க வேண்டும். இது அவங்களுடைய டார்கெட், திட்டம். அப்ப இன்னைக்கு திமுக நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி, கருத்தியல் கூட்டணி வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு சக்தி இருக்கு, வலுவா இருக்கு. வலுவான தலைவராக ஸ்டாலின் திகழ்கிறார். ஆனா அண்ணா திமுகவை அம்மா மறைவுக்கு பின்னாடி சின்னம்மாவை சிறைக்கு அனுப்பிச்சிட்டு கொத்தடிமைகளின் கூடாரமாக, லஞ்சவாதிகளின் கூடாரமாக, ஊழல்வாதிகளை கையில வச்சுக்கிட்டு அதிமுக கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு அதிமுக கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அண்ணா திமுக 2026 தேர்தலில் அழிக்கிறதா பாஜக வேலை. இதை எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள் புரிய வேண்டும் அப்படின்ற கருத்தை நான் பேசிட்டு வரேன். அதைத்தான் என்னுடைய கருத்தாக சின்னம்மாவிடத்துல, பாஜக
ரெட்டலையை அழிச்சிட்டு தாமரைய இங்கே முளைக்க வைக்கலான்னு பார்க்குறேன். அந்த தாமரை எதிர்க்கிறதுக்கும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கும் துரோகி எடப்பாடி பழனிசாமி, முக்குளத்தோர் மக்களுக்கு ஒட்டுமொத்தமான துரோகி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமான துரோகி, முக்குளத்து மக்களுக்கு அவர்களை தீண்டத்தகாதவர்களாக எடப்பாடி பார்க்கிறார். ஆனா சின்னம்மாவோ அம்மாவோ எம்ஜிஆரோ இந்த கட்சியை ஒரு சாதி கட்சியா நடத்தல. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதியவாதியாக திகழ்கிறார். அந்த சாதி மக்களுக்கு நன்மையா இல்ல, கொங்கு மக்களுக்கு நன்மையா இருக்காரா? கொங்கு மக்கள் ஒரு முதலமைச்சரை உருவாக்குனது சின்னம்மா தானே. அதனால அந்த மக்கள் நன்றியோடு இருக்கிறாங்க. அவங்க நன்றிக்குள்ள மக்கள் கொங்கு மக்கள், அவங்க சின்னம்மாக்கு நன்றியோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க அலசி ஆராய்ஞ்சு சரியான முடிவெடுத்து அரசியல் களத்துக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னுடைய கருத்தாக அவருக்கு வேண்டியவரிடம் அங்க சுற்றி இருந்தவரிடம் என்னுடைய கருத்தாக பதிவு பண்ணி வந்திருக்கிறேன். சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்க்கப்பட்ட கஷ்டங்களையும் இன்னைக்கு துரோகிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அதிமுகவை மீண்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவர் காலம் உண்டு, புரட்சி தலைவி காலம் உண்டு, இந்த இயக்கத்தை கட்டமைப்பிற்கான நடவடிக்கை ஈடுபடுவதாக சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வந்திருக்கிறேன். நீங்க ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி நான் இன்னைக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவை தெரிவிப்பதற்கோ அல்லது அந்த கட்சியில சேர்வதற்கோ நான் போகல. அவங்களும் அதை கேட்கல. ஓகே, அவங்களும் நாகரிகமான முறையில் என்னிடத்துல அன்பாகவும் கனிவாகவும் அதாவது பணிவுன்றதுன்னு கேட்டா ஒரு ஒரு தாயை இழந்து வந்திருக்கிறார். அவர்கிட்ட எப்படி நம்ம கனிவா பேசணுமோ அதை அவர் முறைப்படி நடைமுறைப்படுத்தி பேசினாங்க. இதுதான் அங்க நடந்தது. இதை திருச்சி திராவிட கருத்தில் நான் என்றைக்கும் பெரியார் சிந்தனையாளர். நான் திமுக, அதிமுக, மதிமுக திராவிட இயக்கத்தில் பணியாற்றியிருக்கேன். கட்சி மாறணுமே தவிர பதவிக்காக பணத்திற்காக பெட்டிக்காக மாறணுமே இல்லை. யார் தவறு செய்தாலும் தலைவர் கலைஞர்கிட்ட பேசியிருக்கேன், தவறை சுட்டி காட்டிருக்கேன். அம்மாவிடத்துல பேசியிருக்கிறேன், நம்முடைய புரட்சி புயல் வைகோட்ட பேசியிருக்கேன். நல்லதையும் பாராட்டுவேன், கெட்டதை கண்டால் நெற்றிக்கண் திரைப்படும் குற்றம் குற்றமே அப்படின்னு பேசியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக என்னுடைய வாழ்க்கை திராவிட கருத்தியல், பெரியார் சிந்தனையாளர், பகுத்தறிவு சிந்தனை, அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்திருக்கேன். இன்றைக்கு நம்முடைய சின்னம்மா அவர்களை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஓரணியில் அதிமுக, பாஜக இல்லாத அதிமுக, சாதியவாதி மதவாதி பாஜக இல்லாத, சாதியவாதி எடப்பாடி இல்லாத, துரோகி டிடிவி இல்லாத, துரோக எட்டப்பொருள் கூட்டத்தை ஒழித்து விட்டு அவர் அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், வேண்டுகோள். அதை பேசிட்டு வந்திருக்கோம். அவங்க இன்னைக்கு என்னை அழைத்தது என் கட்சிக்கு கூட்டணிக்கு வாங்க அல்லது என் கூட நீங்க சேர்ந்துருங்கன்னா அவங்க சொல்லலை. நானும் அதை கேட்கல. நான் ஏற்கனவே நீண்ட நெடிய 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட மாடலை ஆதரிச்சு வர்றேன். இந்த தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு கூட்டம் விரைவில் கூட்டுவோம். கூட்டி எங்களுடைய முடிவை நாங்கள் கருத்தியல் ரீதியாக தான், கருத்தாக்க ரீதியாக தான், பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான், சாதிவாதத்துக்கு எதிர்ப்பாக தான், பெரியார் சிந்தனைக்கு ஆதரவாக தான், திராவிட கருத்தியலுக்கு ஆதரவாக தான் நாங்கள் முடிவெடுப்போம். அதனால சின்னம்மா அவர்களை பொறுத்தவரை ஒரு நேசமானவர், பாசமானவர், எங்கள் உறவு. அந்த அடிப்படையில் அவருக்கு நேசக்கரம், அவருக்கு வெற்றி பெறணும், அதிமுக உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பத்தை பகிர்ந்திருக்கிறேன். காலம் பதில் சொல்லும். விரைவில் நம்முடைய அரசியல் பயணத்தை, தேர்தல் பயணத்தின் முடிவை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் அறிவிப்பேன். நாங்கள் நிச்சயமாக திராவிட கருத்தியலுக்கு எதிராக, பாசிச பாஜகவுக்கு எதிராக தான் இருப்போம். திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்க மாட்டோம். எங்கள் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சுள்ளவரை பெரியார் வழியில் எங்கள் பயணம் தொடரும். நன்றி சார். நன்றி.